இப்படியாக்கி வைத்திருக்கிறார். அதாவது உலகத்தில் சூரியன் சந்திரன் இவைகளுடைய இயக்கங்கள் இருக்கின்றன அல்லவா, அல்லாஹ் வகுத்தளித்த அந்த நேரு வரைபடத்தின்படி நேர்கோட்டின்படி அவைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய கட்டளையின்றி ஒரு அணு அளவு முன்னேயும் செல்லாது பின்னையும் செல்லாது. அவன் காலிக்காக இருக்கிறான், படைப்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த ஈதுல் அல்ஹா நமக்கு இரண்டு விஷயத்தை உணர்த்தி காட்டுகின்றது. ஒன்று, அல்லாஹ் காலிக்காக இருக்கிறான், படைப்பாளியாக இருக்கின்றான். அவன் அந்த வஸ்துக்களின் மீது சர்வ சக்தனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அவைகளுடைய இயக்கம், அவைகளுடைய அழிவு, அவைகளுடைய தொடர்புடையான நகர்வுகள் இவை யாவையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இது படைப்புகள் எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் காலிக்கு அவன் படைப்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறான். இத்தகைய இந்த படைப்புகளை கைவசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டும் பொருட்டு படிப்பினைகளை உண்டாக்கும் பொருட்டு பல நபிமார்களை இந்த உலகத்திலே அனுப்பி காட்டினான். அந்த வரிசையில் தான் ஹஜ்ரத் நபியுல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உண்டான 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்தை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றான். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பாட்டனாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூலோகத்தில் அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுடைய வாழ்நாட்களிலே எண்ணற்ற சோதனைகளை இறைவன் தந்து அவர்களை சோதித்தார். அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய அந்த பெருநாளினுடைய ஒரு பகுதியும் கூட நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் காலிக் அவன் படைப்பாளியாக இருக்கிறான். படைப்புகளின் மீதும் வஸ்துக்களின் மீதும் அந்த வஸ்துக்களின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு நமக்கு படிப்பனை ஊட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி குழந்தைகளை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். எந்த முகாந்திரமும் இல்லாமல் இறைவனுடைய அந்த செய்தியை கேட்டு இறைவனுடைய அந்த கட்டளையை ஏற்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும்